வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இது சாதனையாளர்களுக்கான பதிவு. அதாவது நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எப்படி செயல்படுறோமோ அதை தீர்மானிக்கிறது அந்த காலையில் அந்த 1 மணி நேரம் தான். அதாவது நம்ம 6 to 7 நம்ம எப்படி செயல்படுறோமோ அதுதான் அந்த நாளை தீர்மானிக்குது. அந்த நாள் முழுக்க நம்ம உற்சாகமாக, நம்ம தெளிவான மனதோட, நல்ல உடல் நலத்தோட நல்ல செயல்படணும்னா அந்த 6 to 7 நம்ம ரொம்ப கவனமாக நம்ம செயல்படுத்தணும். அதுக்கு 3 விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தினா போதும். 1, அதிகாலையில் எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போக போகிறப்பயே கையில் ஒரு டவலையும் மாற்று ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போயிருங்க. பல்லு விளக்குன உடனே குளிச்சுட்டு வெளியில் வாங்க. அதாவது ஒரு 7 மணிக்குள்ளே, அதாவது முடிஞ்சால் ஒரு 6:30க்குள்ளேயே குளிச்சுறது ரொம்ப நல்லது. குளிக்கிறதுங்கிறது சும்மா அழுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை. குளித்தல் அப்படின்னாலே குளிர்வித்தல். அதாவது நம்ம உடம்பை குளிர்விக்கிறோம். நம்ம உடம்பு நல்லா கூல் ஆனால் தான் நம்ம மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். புத்துணர்ச்சியாக ஏதாவது நல்லா சிந்திக்க ஆரம்பிக்கும். அதனால் டக்குன்னு நல்ல உடனே காலங்காத்தால் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் டீ காஃபி இதெல்லாம். அதாவது அந்த காலத்தில் கூலானாலும் குளித்து குடி அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதனால் நம்ம எடுத்த உடனே காலையில் டக்குன்னு சுட சுட ஒரு காஃபியை குடிக்கிறது, டீயை குடிக்கிறது அதெல்லாம் செய்யாமல் நம்ம உடம்பை நல்லா குளிர்விச்சுட்டு வயிறை நல்லா கூல் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதாவது நம்ம சாப்பிட்ணும். இதை நடைமுறைப்படுத்தணும். அதுக்கடுத்து 2வது விஷயம் என்னென்னா, நம்ம யோகா, வாக்கிங், இப்படி ஏதாவது தியானம், அதாவது ஒரு 20 நிமிஷம் பயிற்சி. அதாவது சின்ன வயசினராக இருந்தால் ஸ்கிப்பிங் பண்ணலாம். இல்லை இப்போ ரொம்ப வயது முதிர்ந்தவங்களாக இருந்தால் வாக்கிங் போகலாம். இப்படி 20 மினிட்ஸ் நம்ம உடம்பை அன்னைக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு தயார் பண்ணணும். அதுக்கு அடுத்த 20 நிமிஷம் என்ன பண்ணலான்னா, நம்ம திறமை அதை எப்படி வெளிப்படுத்தணும். இப்போ பாடுறவங்களாக இருந்தால் அந்த 20 நிமிஷம் நல்ல சாதகம் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு எழுத்தாளர் அப்படின்னா நமக்கு பிரெயின் அப்போ நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கற்பனை குதிரையை நல்லா தட்டி விட்டோம்னா அருமையாக எழுத வரும். ஏன்னா அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். இல்லை கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்லேயே ஒரு நல்ல நுணுக்கங்கள் நமக்கு தெரியணும்னா அந்த வேலையை பற்றி நம்ம சிந்திக்கலாம். இப்படி ஏதாவது நம்ம திறமையை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஒதுக்கிக்கலாம். சரி, இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம முக்கியமாக முதல்ல செய்ய வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, ஒரு 5:45 6 ஆன உடனேயே நம்ம செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி கொண்டு போய் பக்கத்து ரூமில் வச்சிடணும். 6 to 7 செல்ஃபோனை கையில் தொடுறதில்ல அப்படின்னு ஒரு வைராக்கியம் வச்சுக்கணும். ஏன்னா செல்லை டக்குன்னு பார்த்தோன்னா உடனே வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு, மெயில் என்ன வந்திருக்கு, இப்படி ஒன்றா ஃபேஸ்புக் பார்ப்போம் அப்படின்னு போய் அந்த 7 என்ன 8 9 கூட அப்படியே போயிடும் டைமு. அதனால் அந்த செல்ஃபோனை தூக்கி பக்கத்து ரூமில், அது ஒரு கை குழந்தைய பிரிஞ்ச மாதிரி தான் நமக்கு இருக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ளே நம்மளை ஒரு மென்டல் மேக்கப் பண்ணிக்கிட்டு அதை தூக்கி பக்கத்து ரூமில் வச்சிங்கன்னா தான் இந்த 6 to 7 நீங்கள் நல்லபடியாக செயல்படுத்த முடியும். இன்னையிலேருந்து நடைமுறைப்படுத்தி பாருங்களேன், உங்கள் லைஃபே மாறிடும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.